வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் நட்ராஜ் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ எனக்கு சைனஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம் டாக்டர். பட் சைனஸோட பேசிக்ஸ்லேருந்து வரலாம். ஸோ சைனஸ் அப்படின்றது என்ன, எதனால் ஏற்படுது? சைனஸ்ன்றது மூக்குக்கு பக்கத்தில் மேலே இல்லை உள் பக்கமாக எலும்புக்குள்ளே இருக்கிற அறைகள். மூக்கோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வேலை என்னென்னா, அந்த நம்ம உள்ளே எடுக்கிற மூச்சு காற்றை வந்து நம்ம உடம்போட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றுறது. நம்ம ஹாட் வெதரில் இருக்கிறோம், ஈவன் தென் அந்த நம்ம பாடி டெம்பரேச்சரை விட அந்த ஏர் வந்து கொஞ்சம் கூலாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ஹியூமிடிட்டியும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஏரை வந்து கொஞ்சம் வார்ம் பண்ணி, சூடு ஜாஸ்தி பண்ணி, அந்த ஹியூமிடிட்டி மாய்ஸ்சர் கண்டென்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி இது செய்கிற வேலை தான் நோஸோட ஃபங்க்ஷன். நோஸ் அண்ட் இந்த சைனஸஸ், பேரனைசல் சைனஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா நோஸ்க்கு பக்கத்தில் இருக்குது அந்த சீக் போன் சொல்லல, இந்த கன்னத்தில் உள்ளே இருக்கிற அந்த எலும்புக்கு உள்ளேயும் கண்ணுக்கு நடுவுலையும் மூக்குக்கு பின்னாடியும் இந்த சைனஸஸ் இருக்குது. அது வந்து ஒரு அறை மாதிரி, ஒரு ஹாலோ ஸ்ட்ரக்சர், போனுக்குள்ளே ஒரு ஹாலோ, ஒரு வெற்று அறை மாதிரி இருக்கும். நம்ம காற்று உள்ளே இழுக்கும் போது அதில் இருக்கிற காற்று இந்த காற்றோட தட்பவெப்ப நிலையை கரெக்டாக நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது தான் அதோட பணி. அப்போ அது மூக்கோட ஒரு எக்ஸ்டென்ஷன்னு சொல்லலாம். அந்த மூக்கில் வந்து இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது, அது காற்று வழியாக அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் வைரல் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது இந்த சைனஸ்லேயும் இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாக்டீரியல் உள்ளே எடுக்கிற காற்றில் நிறைய பொல்யூஷன், டஸ்ட்டெல்லாம் வரும்போது அந்த அலர்ஜியும் இந்த சைனஸ் மெம்பரேன்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சர்ஃபேஸ் ஏரியா, சைனஸோட சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இந்த காற்று உள்ளே வரும்பொழுது அதோட எக்ஸ்போஷர் ரொம்ப அதிகமாகி அதில் எஃபெக்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அதனால் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகம், அந்த அலர்ஜி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகம். இந்த சைனஸில் வர்ற இன்ஃபெக்ஷனுக்கு பேர் தான் சைனசைட்டிஸ். காமனாக சைனஸ் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். அது ஆக்சுவலாக டெக்னிக்கல் மெடிக்கல் டேர்ம் வந்து சைனசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த பிரச்சனையில் யாருக்கு டாக்டர் அதிகமாக வருது? இப்போ சைனஸ் யாருக்கு அதிகம், எந்த ஏஜ் குரூப்க்கு அதிகமாக பார்க்குறீங்க? சைனசைட்டிஸ் வந்து ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்களுக்கு அதிகமாக வராது. அவங்களுக்கு வந்து சைனஸ் அந்த அறைகள் ரொம்ப டெவலப் ஆகிருக்காது. சாதாரணமாக ஒரு 5 வயசு 10 வயசு வரைக்கும் அவ்வளோவா சைனஸ் ப்ராப்ளம் வர்றதில்லை. வெறும் சளி அது மாதிரி தான் வரும். கொஞ்சம் யங் அடல்ட்ஸ் இல்லாட்டி அதிகமாக வெளியில் போய் இந்த டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு இந்த சைனஸ் தொல்லை அதிகமாக வரும். ஓகே டாக்டர், என்னோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் காத்துட்ருக்காங்க, பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் இந்த ரெடில்ஸ்லேருந்து பண்ணுறேன் மேம். என் பேர் கல்யாணி. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு இப்போ ஒரு 14 வயசு ஆகுது சார். சரிங்க. அவங்க வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னே காட்டினா இஎன்டி டாக்டர் கிட்ட போய் காட்டினா அவங்க ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், டான்சில் இருக்குன்னு சொன்னாங்க சார். சரிங்க. அப்புறம் டேப்லெட் எழுதி கொடுத்தாங்க. 1 வீக் சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர் கிட்ட போய் காட்டினா இப்போ தேவையில்லைம்மா, சரிங்க, நீ 16 வயசு ஆன பிறகு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க சார். இவர் நிறைய சாக்லேட் சாப்பிட்றா சார். சரிங்க. நிறைய சாக்லேட் சாப்பிட்றா, அடிக்கடி கழுத்து இந்த தொண்டையில வலிமான்றா. எங்க கிட்ட சொல்ல மாட்டேன்றோம் சரியா, நாங்க டாக்டர் கிட்ட கூட்டின்னு போறோம்ட்டு. அந்த வலி சொல்றா, எதுவும் சரியா சாப்பிட மாட்டேன்றா சார். ஆனா நிறைய சாக்லேட், நிறைய ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்றா சார். அது இப்ப ஆப்ரேஷன் பண்ணலாமா, எப்ப பண்ணணும் அது தெரியல சார், டவுட்டா இருக்கு சார். டான்சில்ன்றது தொண்டையில, வாய்க்கு பின்பக்கம் தொண்டையில 2 பக்கம் இருக்கிற ஒரு சின்ன கிளாண்டுமா, இந்த நெறிக்கட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம எங்கேயாவது உடம்புல அடிப்பட்டா நெறிக்கட்டுறதுல அந்த மாதிரி நெறி கட்டுற ஒரு கிளாண்ட். அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் அது டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது தொண்டையில் வலி, ஜுரம் அதெல்லாம் வரும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஏற்படும் பொழுது அதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுத்தால் அந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிடும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும்போது அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து அந்த டான்சிலுக்குள்ளே பாக்டீரியா தங்கி இருக்குது, அதுலேருந்து இன்ஃபெக்ஷன் ரிப்பீட்டடாக வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ரிப்பீட்டடாக அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர்றப்போ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அறிகுறி அது. அதுக்கு சும்மா ஒரு தம் ரூல் சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு 5-6 முறைக்கு மேல் வந்தால், அதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே அந்த தொந்தரவு இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணலான்னு ஒரு தம் ரூல். அது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் கிடையாது. அதை விட கம்மியாக இருக்கும்போது ரொம்ப அடிக்கடி உடம்பு அதனால் பாதிக்கப்பட்டால் பண்ணலாம்.
இல்லை ஓரளவுக்கு மருந்து மாத்திரைகளில் சரியானா இதுக்கு விட ஜாஸ்தி வந்தாலும் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் இது ஒரு 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 பேசிக் ரூல், மோர் தென் 1 year or 2 years அண்ட் மோர் தென் 5 or 6 times in a year இது மாதிரி ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வந்தால் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. அவங்க ஜென்ரல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 14 வயசுனா அவங்க எவ்ரி டைம் உடம்பு சரியில்லாமல் போகும்போது சரியாக சாப்பிட மாட்டாங்க, வெயிட் இன்க்ரீஸ் இருக்காது, க்ரோத் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்க்காக பண்ணணும். வயசுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைம்மா. யூஸ்வலாக டான்சில்லேருந்து ஒரு 6-7 வயசுலேருந்து 12-13 வயசு வரைக்கும் தான் பீக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக குறைய ஆரம்பிச்சிடும். 16-17 வயசுக்கு அப்புறம் யூஸ்வலாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் இந்த 14 வயசுலேருந்து அந்த 16 வயசு வரைக்கும் திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது. ஒரு வாட்டி தான் இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்காதுமா. ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? மனோஜ் ஆவடியிலிருந்து பேசுகிறேங்க. டாக்டர் இருக்காங்க மனோஜ் சார், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள். சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பள்ளம் மாரி இருக்கு சார். சரிங்க. அதே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தூசி போயிடுச்சுன்னா உடனே தும்முன உடனே பார்த்தீங்கன்னா ஓகே. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த புருவ சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 inches வந்து வீங்கிடுது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே அது வீங்கவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோல்டு அதே மாதிரி வீசிங்கும் வந்துருக்கு. சரிங்க. இதான் சார் சொல்லுவேன். எவ்வளோ நாளாக இந்த தொந்தரவுலாம் இருக்குங்க உங்களுக்கு? எனக்கு வந்து ஒரு 3 years இப்படிதான் சார் இருக்கு. ஏன்னா கோல்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு பகுதி வந்து அது பள்ளமாக தான் இருக்கு. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்ததுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருவம் வந்து வீங்க ஆரம்பிச்சிருது. ஓகே ஓகே. நீங்கள் 2 பிரச்சனை சொல்லியிருக்கீங்க. மூக்கில் அந்த வெளியில் பள்ளமாக இருக்கிறதுன்றது அது வெறும் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம், அதாவது எக்ஸ்டர்னலாக அந்த போனில் வந்து கொஞ்சம் டிஃபார்மிட்டி மாதிரி இருக்கலாம். அதை சரி பண்ணணுன்னா சின்ன பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணி அந்த காஸ்மெட்டிக்காக அந்த பார்க்குறதுக்கு இதுவாக இருந்தால் அதுக்கு சர்ஜரி பண்ணலாம். அது வந்து அதனால் சளியோ இல்லாட்டி தும்மலோ வராது. அதனால ஃபங்க்ஷனல் எதுவும் அஃபெக்ட் ஆகாது. வெறும் பார்க்குறதுக்கு மட்டும் இதுவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து சர்ஜரி பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் சொன்ன இன்னொரு பிரச்சனை தும்மல், அடிக்கடி தும்மல் வர்றது, அடிக்கடி சளி பிடிக்கிறது. இது டிப்பிக்கலாக நம்ம இப்போது கிளினிக்கில் உட்காந்தா ஒரு 50-60% பேஷண்ட்ஸ் வர்றது வந்து இந்த தொந்தரவுக்காக தான். இது வந்து நம்ம ஊரில் காமனாக வர்றதுக்கு ரீசன் டஸ்ட் எக்ஸ்போஷர், டஸ்ட் அலர்ஜி. இந்த ஏரில் இருக்கிற பொல்யூஷன், வெறும் டஸ்ட்டு, இந்த வெஹிக்கிள்ஸோட எக்ஸாஸ்ட் புகை, வாகனத்தோட புகை, அதனால் அதை நம்ம சுவாசிக்கும் போது அது உடம்புக்கு கெடுதின்றதுனால அந்த நோஸில் இருக்கிற அந்த லைனிங் வந்து ரியாக்ட் பண்ணுது. அதுதான் சளியாக நம்மளுக்கு வெளியே தெரியுது. ஸோ இது வந்து டஸ்ட் அலர்ஜி. இந்த டஸ்ட் அலர்ஜி சில பேருக்கு அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும். இந்த டெண்டன்சி வந்து ஜெனட்டிக், நம்ம பிறவிலே நம்ம ஜீன்ஸ் தான் அதை டிட்டர்மைன் பண்ணுது, நம்மளுக்கு அலர்ஜி ஜாஸ்தியாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்றது. அந்த அலர்ஜிக் டெண்டன்சியை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் இந்த அலர்ஜியை வந்து நல்லா மருந்து மாத்திரைகளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடிக்கடி சளி வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸ்போஷர், இந்த டஸ்ட் எக்ஸ்போஷரை நம்ம குறைச்சோம்னா மருந்து மாத்திரையோட தேவையும் சிக்னிஃபிகண்ட்டாக குறையும். அதனால் நீங்கள் இஎன்டி டாக்டரை பார்த்தீங்கன்னா அந்த அலர்ஜி ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் மாத்திரைகள் இல்லாட்டி மூக்கில் அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரே மருந்துகள் அது கொடுப்பாங்க. அது ஒரு ஃபியூ வீக்ஸ் இல்லை ஃபியூ மந்த்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது எடுத்தால் அந்த அலர்ஜி சிம்டம்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். அது கூடவே நீங்கள் அந்த டஸ்ட் எக்ஸ்போஷரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா லைஃப்பை வந்து இதை அஃபெக்ட் பண்ணாமல் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்க முடியும். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம், நான் சென்னையிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன் மேடம். நான் டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். சார் எங்கள் பொண்ணுக்கு 11 வயசு ஆகுது சார். அவளுக்கு சரிங்க. அவளுக்கு நேற்றுலேருந்து வந்து இந்த அதாவது இடது பக்கத்தில் உருண்டையாக இருக்குது சார், தொண்டை சைடில், தொண்டைக்கு பக்கத்தில். ஓகே. எதனால திடீர்னு அது மாதிரி இருக்கு, தொண்டை வலிக்கல, அந்த கட்டி மட்டும்தான் வலிக்குதுன்னு சொல்றா, மற்றபடி சாப்பிட முடியுது எல்லாம் செய்ய முடியுதுன்றா. ஓகே. ஆனா அந்த கட்டி மட்டும் தொட்டா வலிக்குதுமா அப்படின்றா. உருண்டையா நல்லா கரெக்டா நல்லா தெரியுது சார். அது தொண்டையில, தொண்டைக்கு சைடுல இடது பக்கத்துல உள்ளதானே சொல்றீங்க, தொண்டைக்கு உள்ள சொல்றீங்க? உள்ளதான் சார், உள்ளதான் சார். அந்த கட்டி ஆனா வெளியில நல்லா லைட்டா வீக்கம் தெரியுது சார். வெளியிலயும் வீக்கம் தெரியுதா? வெளியில வீக்கம் தெரியுது. கை வச்சு உருட்டுனா நல்லா உருண்டையா நல்லா பெருசா ஒரு எப்படி சொல்ற ஒரு சின்ன ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு தெரியுது சார் உருண்டையா. ஓகே. நீங்கள் சொல்கிறது பார்த்தா ப்ராபப்ளி அது டான்சிலாக இருக்க வாய்ப்பு இருக்குமா? டான்சிலில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் இது மாதிரி அந்த தொண்டைக்கு நாக்குக்கு பின்பக்கம், தொண்டைக்கு ஜஸ்ட் முன்னாடி அந்த இடத்துல கொஞ்சம் வீக்க மாதிரி வரும். அது வந்து வெளியில் இருக்காது. வெளியில் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த டான்சில் இன்ஃபெக்ஷனால் வெளியில் நெறி கட்டியிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது அந்த இடத்துல வீக்கம், வலி இல்லை ஜுரம் எல்லாமே வரலாம்.
இது வந்து நீங்கள் ENT டாக்டரோ இல்லை ஜென்ரல் டாக்டர் பார்த்தா கூட அதுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் தருவாங்க. இது சரியாயிடுமா, இது முதல் முறைன்றதுனால இதனால் வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. ஒரு வாட்டி மெடிசன் எடுத்தாலே சரியாயிடும். ரிப்பீட்டடாக வந்தால் அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பற்றிலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் அதை வரி பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் பீடியாட்ரிக் டாக்டர் கூட பார்த்தா போதும், அதுக்கு மெடிசன் தருவாங்க, அது சரியாயிடும். ஓகே டாக்டர், அடுத்த கால் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வித்யா அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேம். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். எஸ் சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். சார் ஹஸ்பண்ட்க்கு லைக் 40 இயர்ஸ் ஆகுது. பட் ஆனால் ரைட் சைட் சைனஸ் இருக்கு. ஓகே. பட் ஆனால் எவ்ரி டைம் லைக் சளி பிடிக்கும் போது லைக் உள்ளேருந்து லைக் நெஞ்சிலேருந்து சளி வருது. லைக் மேலே காலையில் சீக்கிரம் இருந்தாலும் லைக் மார்னிங் நிறையா தனியாக லைக் சளி வந்துட்டே இருக்கு. ஓகே. ஸோ அதோட சிட்ரஸின் டேப்லெட் வந்து லைக் ரெகுலராக எடுக்கலாமா அவங்க, லைக் எப்படி கேட்கலாம். அதோட வந்து ஸ்மெல் தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. எனி ரிலேஷன் பிட்வீன் லைக் சைனஸ்க்கும் இந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்கும் ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கும்? மூக்குலேருந்து என்ன சாப்பாடு என்ன இது சாப்பிட்டாலுமே ஸ்மெல் தெரியலங்கிறாங்க. மூக்கில் அந்த எதுவுமே நம்மளால ஸ்மெல் பண்ண முடியலங்கிறாங்க. ஓகே. மூக்குலேருந்து தனியாக வருதுன்னு சொன்னீங்க. அது தவிர மூக்கு அடப்பும் இருக்கா? மூக்கு அடப்பு இருக்கு சார். அதுவும் இந்த மார்னிங்ல இந்த அக்டோபர் இந்த மழை சீசன்ல எல்லாம் மார்னிங்ல பிஃபோர் 6:30 எழுந்தா கண்டிப்பா ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் வலி மார்னிங் எழுந்தா ஜாஸ்தியா இருக்கு. ஓகே. இது வந்து சைனசைட்டிஸாக இருக்கலாம், இல்லை சைனசைட்டிஸ் இல்லாமல் வெறும் அலர்ஜியாக கூட இருக்கலாம். சைனசைட்டிஸாக இருந்தால் அந்த தலைவலி வரும், ஜுரம் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் தும்மல் இருக்குது, மூக்கில் அடைப்பு இருக்குன்னா இது வெறும் அலர்ஜியாக இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். வாசனை தெரியாத அளவுக்கு இருக்குன்னா அந்த மூக்கில் அடைப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த அலர்ஜினால் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம், சின்ன கட்டிகள் மாதிரி மூக்கில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கட்டிகள் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த மூக்கில் அந்த வாசனை தெரிகிற இடம் வந்து மூக்குக்கு மேல் புறம் இருக்குது, ரூஃப் ஆஃப் த நேசல் கேவிட்டி. அந்த இடத்துல அந்த வாசனையோட அந்த நரம்புகள்லாம் இருக்குது. அந்த இடத்துல காற்று போனால் தான் நம்மளுக்கு வாசனை தெரியும். வாசனை தெரிஞ்சால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட டேஸ்ட் தெரியும். டேஸ்ட்டில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 40% 50% வாசனை தான். வாசனை இல்லைன்னா டேஸ்ட்டும் சரியாக தெரியாது. அதனால் அந்த அடைப்பு எதனாலன்னு பார்க்கணும். வெறும் அந்த மூக்கில் இருக்கிற எலும்பு கொஞ்சம் வளைஞ்சு அதனாலையும் அது மாதிரி இருக்கலாம். அலர்ஜினால் உள்ள அந்த டிஷ்யூஸ் எல்லாம் வீங்கி போய் அதனாலையும் மூக்கில் வாசனை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சுத்தமாக வாசனை தெரியலனா மோஸ்ட் காமன் ரீசன் இந்த பாலிப்ஸ்ன்னு சொல்கிற அந்த அலர்ஜினால் வர்ற கட்டிகள். அந்த மாதிரி கட்டிகள் இருந்தால் கொஞ்சம் சிறிய அளவில் தான் இருந்தால் அது அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அலர்ஜிக்குள்ள மாத்திரைகள் இல்லை நேசல் ஸ்ப்ரேஸில் அது சரியாயிடும். இந்த செட்ரிசன் மாதிரி மாத்திரைகள் ரொம்ப நாள் தொடர்ந்து எடுத்துக்கக்கூடாதுமா. 1 மாதம் 2 மாதம் எடுக்கலாம். பட் அது வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி கூட அந்த நேசல் ஸ்ப்ரேயோடு சேர்த்து எடுக்க வேண்டியிருக்கும். அப்பப்போ அந்த மாத்திரையை போட்டுட்டே இருக்கிறது நல்ல ஐடியா இல்லை. அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்தால் தான் பெட்டர். அந்த பாலிப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, மாத்திரையில் குறையிலனா ஒருவேளை அதுக்கு ஆப்ரேஷன் தேவைப்படலாம். அலர்ஜியாக இருந்தாலும் அலர்ஜிக்கு வந்து ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் இல்லைனாலும் அந்த பாலிப்ஸ் ரொம்ப அடைப்பை ஏற்படுத்தும் பொழுது அந்த பாலிப்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலர்ஜிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் ENT டாக்டரை பார்த்தீங்கன்னா அது என்ன ப்ராப்ளம்னு டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? உமா. டாக்டர் இருக்காங்கம்மா மேம், சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்கள். சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் உமா. சரிங்க. பாப்பாவுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. சரிங்க. இங்கே லெஃப்ட் சைட் காது பின்னாடி வந்து உருண்டையாக இருக்குது சார், கட்டி மாதிரி. சரிங்க. என்ன சார் அது? அது வலி எதுவும் இருக்கா? எவ்வளோ நாளாக இருக்குமா? அது ஒரு 1 இயராகவே இருக்குது சார். ஓகே ஓகே. சாதாரணமாக காதுக்கு பின்னாடி சின்ன கட்டி இருந்தால் அது வந்து ஏதாவது நெறி கட்டினமாக தான் இருக்கும். தலையிலையோ இல்லை காதுக்கு பக்கத்துலேயே எங்கேயாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் அது மாதிரி நெறி கட்டலாம். ஆனால் அது வந்து ஒரு வாரம் 2 வாரம் இருக்கும். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ சில ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கூட சரியாயிடும். ஆனால் 1 வருஷமாக இருக்குதுன்னா அது ஸ்கின்ல வர சின்ன கட்டியாக இருக்கலாம். அந்த லைப்போமான்னு சொல்லுவோம், அதாவது அந்த கொழுப்பு கட்டியாக இருக்கலாம். அது இல்லாமல் டெர்மாய்டுன்றது சில இடத்துல வந்து அந்த சில வளர்ச்சியில் அந்த உறுப்புகள் சேர்கிற இடத்துல வந்து சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகலாம். அது வந்து சின்ன ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கலாம். அதனால் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து அது என்னென்னு டயக்னோஸ் பண்ணுறது நல்லதுமா. ஓகே டாக்டர், அடுத்த காலை பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? வனிதா அம்பத்தூர்லேருந்து பண்ணுறேங்க. டாக்டர் இருக்காங்க வனிதாம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சார். ஹலோம்மா, சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. இது மூக்கில் வந்து ப்ளீடிங் வருது சார். எல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்தாங்க, எதுவும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்குன்றாங்க. சரிங்க. அதான் சூஞ்சா வந்து ரொம்ப ப்ளீடிங் மூக்குலேயும் வருது, வாயிலையும் வருது. அது எதனா சிலர் வந்து ஹீட்னால அப்படி வருதுன்றாங்க.
யாருக்குமா அது உங்களுக்கா? எனக்கு தான் சார். என்ன வயசாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 35 சார். அடிக்கடி சளி பிடிக்குமா? சைனஸ் இருக்கு சார். சின்ன வயசுல இருந்தே இருக்கு சைனஸ். காதும் வேற கொஞ்சம் மந்தமாயிடுது, கொஞ்சம் கொஞ்சமா மந்தமாயிடு வருது காதும். ஓகே. இப்போ மூக்கில் வந்து பிளட் வர்றதுக்கு நிறைய ரீசன் இருக்குமா. மூக்கில் வந்து ரத்த ஓட்டம், பிளட் சப்ளை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் சின்ன ப்ராப்ளம் எதாவது இருந்தால் கூட மூக்கிலேருந்து பிளட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன குழந்தைங்களில் காமன் ரீசன் வந்து மூக்கில் கையை வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த ஹார்டாக இருக்கிற அந்த க்ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணும்போது அந்த இடம் புண்ணாகி அதில் ரத்தம் வரலாம். இல்லை அடல்ட்ஸ்க்கு காமனாக வர ரீசன் வந்து இன்ஃபெக்ஷன் தான். சளி பிடிச்சாலோ இல்லாட்டி சைனஸில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அந்த அந்த மியூக்கோஸா அந்த லைனிங் மெம்ப்ரெயினில் கொஞ்சம் டேமேஜ் ஆகி அதுலேருந்து ரத்தம் வரலாம். அது இல்லாமல் கொஞ்சம் வயசானவங்க வந்து இந்த பிபி அதிகமாக இருந்தால் அதனால ரத்தம் வரலாம். அது இல்லாமல் இந்த கார்டியாக் மெடிசன்ஸ் எடுத்தால் பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மெடிசன்ஸ் ஆஸ்பிரின் மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தும் போது அப்போவும் மூக்கிலேருந்து ரத்தம் வரலாம். அதனால் மூக்கிலேருந்து ரத்தம் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஜென்ரல் காசஸ் இல்லையான்னு ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணணும். பிபி அதிகமாக இல்லையா, வேறு மாத்திரைகள் எதுவும் இல்லையான்னு. 25 வயசாக இருக்கிறப்போ மோஸ்ட் காமன் ரீசன் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும். அந்த இன்ஃபெக்ஷனை ட்ரீட் பண்ணால் அது சரியாயிடுமா. அதனால் வெறும் பிளட் வருதுன்னு பயப்பட தேவையில்லை. ஆனால் எதனால் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து சைனஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். சின்ன பிரேக் அப்புறமா. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர்.